தூத்துக்குடியில போய் சீனாத்தை அறிவிக்கிறியே, பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல ஒருத்த ஒர்க் பண்ண கேட்க மாட்டான், தூத்துக்குடிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? மற்றவனாச்சும் போஸ்டர் ஓட்டினா, பேனரை கட்டினா, காசு வச்சிருக்கான், எதுனாங்க? நீ என்ன போஸ்டர் ஓட்டினியா, பேனரை வச்சியா, இல்ல தாவேக்கா தொடர்ந்து அது பின்னாடி ஓடனியா? ஆதவர்ஜுனா ரெட்டி, ஆதவர்ஜுனா ரெட்டி, ஆதவர்ஜுனா ரெட்டி, நீ தாவேக்கா வந்தானே வெறும் ஆதவர்ஜுனா கூட ஏன் நிக்கிற? ஏன்டா ரெட்டி போட மாட்டேன்ற? கடைமழை ஊழியர்களுக்கும் கடைமழை ரசிகர்களுக்கும் இன்னைக்கு வரையும் அவங்க பெரிய ஒரு சீட்டு கொடுத்த மாதிரி தெரியல. 104 பேர் மாற்று கட்சியில் வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இலவசத்துக்கு மாற்றாதான் நான் அரசியல் பண்ண போறோம், நீங்க இலவசம் நீங்களும் அறிவிச்சிட்டீங்க. நாங்கள் சாதாரண ஆட்கள் ரசிகர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறோம், நீங்களும் மாற்று கட்சியில 104 பேர், 234 கேண்டிடேட்ல எவ்வளவு 104 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வெளியாட்களுக்கு கொடுத்துட்டீங்க. அம்மா முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர், அப்பா கிறிஸ்தவ வெள்ளாளர் சேர்ந்தவர். அப்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியை விட்டுட்டு கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குக்கு போறீங்கன்னா, அப்ப விஜய்ட்டு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விஜய் மானமுள்ள ஆளா இருந்தா, கட்ஸ் உள்ள ஆளா இருந்தா, வீரமுள்ள ஆளா இருந்தா, தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லுகிற ஒரு ஆளா இருந்தா, மக்களிடம் நம்பல, கடைசியில் தன் மதத்தையும் தன் ஜாதியையும் நம்பி நிக்கிறான் ஒரு அரசியல் தலைவர். அவன் கடைசியில் எதை நம்புறான்? அவன் தன்னுடைய ஜாதியை நம்புறான், தன் மதத்தை நம்புறான், மக்களை நம்பல. உன் அம்மா அப்பாவை நல்லபடியா வச்சுக்கோ, உன்னுடைய மனைவியை நல்லபடியா வச்சுக்கோ, உன் குழந்தைகளை பராமரி. வீட்டுக்கு நல்ல தலைவனா இருக்காதவன் எந்தவனும் நாட்டுக்கு சிறந்த தலைவனா இருக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் ஜெய். தாவேக்கா தன்னுடைய 234 வேட்பாளர்களும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கான அந்த வாக்குறுதியும் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. சார் எப்படி பாக்குறேன்? வழக்கம் போல காமெடியா தான் பாக்குறேன். ஏன்னா தாவேக்கா தொடங்குவதற்கும் விஜயோடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்ட கடைமழை ஊழியர்களுக்கும் கடைமழை ரசிகர்களுக்கும் இன்னைக்கு வரையும் அவங்க பெரிய ஒரு சீட்டு கொடுத்த மாதிரி தெரியல. 104 பேர் மாற்று கட்சியில் வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, யார் யார் அஇஅதிமுகவிலும் திமுகவிலும் பாரதிய ஜனதா கட்சியிலும் மாற்று கட்சியில சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உடனுக்குடன் சுட சுட டெலிவரி. யாரு நம்ம ராமநாதபுரத்தோட மணிகண்டன் சுட சுட டெலிவரி. காலைல வராரு, சேர்றாரு, உடனே தொகுதி. நாராயணன் சொல்லிட்டு இதுல திருநெல்வேலி மாவட்டத்தில் அவருக்கு சுட சுட டெலிவரி. டி செல்வம் சொல்லுகிற காங்கிரஸ் எல்லாமே. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி அரசியல்ல முன்னெடுக்க போறீங்க? இலவசத்துக்கு மாற்றாதான் நான் அரசியல் பண்ண போறோம், நீங்க இலவசம் நீங்களும் அறிவிச்சிட்டீங்க. நாங்கள் சாதாரண ஆட்கள் ரசிகர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறோம், நீங்களும் மாற்று கட்சியில 104 பேர், 234 கேண்டிடேட்ல எவ்வளவு 104 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வெளியாட்களுக்கு கொடுத்துட்டீங்க. தன்னுடைய பர்சனல் டிரைவருக்கு மட்டும் ஒரு சீட்டு, பர்சனல் டிரைவரோட பையனுக்கு மட்டும் விரும்பாக கொடுத்துருக்கீங்க. சபரிராஜன் நினைக்கிறேன் அவன் பேரு. அது ஏன் ஒருவேளை பர்சனல் டிரைவர் நம்மளோட பலகீனங்கள்லாம் வெளியே சொல்வாரான்னு பயந்து கொடுத்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. மற்றபடி அவர் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு எவருக்குமே சீட்டு கொடுக்கல. தனி அது அவர் கட்சியோட விருப்பம். அதெல்லாம் இவங்க பழைய குட்டையில ஊர்ல ஒரே மட்டை, அதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம என்ன முன்வைக்கிறோம்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர் மாதிரி பறைசாற்றுறீங்க. எப்படின்னா, நாங்க பெரியாரை ஃபாலோ பண்றோம், அம்பேத்கரை ஃபாலோ பண்றோம், வேலுநாச்சியாரை ஃபாலோ பண்றோம், காமராஜரை ஃபாலோ பண்றோம், அஞ்சலி அம்மாவை ஃபாலோ பண்றோம், நாங்க மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அப்படின்லாம் சீன் போடுற நீங்க, ஏன் நீங்க கேப்டன் விஜயகாந்த் மாதிரி முதல் தேர்தலில் அவருடைய ஜாதி ஓட்டே இல்லாத விருதாச்சலத்தில் நின்று தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சார். எம்ஜிஆர் அவர்கள் முதல் பரங்கிமலையில் நின்றார். கலைஞர் அவர்கள் முதல் குளித்தலில் நின்றார். இவர்கள் எல்லாம் யாருமே தன்னுடைய ஜாதி பலத்தை அங்க பார்க்கல. ஜெயலலிதா அம்மையார் போடி நாயக்கனூர்ல நின்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஐயங்கார், போடி நாயக்கூர் ஐயங்கார் இருக்கானா? இவர் கலைஞர் அவர்கள் இசைவேளாளர் குளித்தல் இருக்காங்களா? எம்ஜிஆர் மலையாளி நாயர், அவர் மலையாளி நாயர் பரங்கிமலை இருக்காரா? நம்ம ஜாதியை குறிப்பிட்டு ஏன் சொல்றோம்னா, நீங்கள் என்ன சொல்றீங்க, ஜாதியற்ற சமயமற்ற மதமற்ற ஒரு ஆட்சியை பண்றோம், அந்த மாதிரிதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு, டே மானங்கட்டவனே, திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் எதுக்கு போய் நீ நிக்கிற? நீ என்ன நிக்கணும்? திருப்பரங்குன்றத்தில் நிக்கணும்ல. நீ இன்னைக்கு தீபத்தூண் பிரச்சனை பத்தி நீ வாயத்திறக்கல நிக்கணும், ரைட்டு. இல்ல வேற ஏதாவது, அதாவது அதிகமான கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் இல்லாத இடத்துல நின்னா நீ மனுஷன். இங்க போய் நிக்கிற பெரம்பூர்ல 30,000-40,000 கிறிஸ்தவ வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சவுத் இந்தியன் சர்ச்சுன்னு சொல்லுகிற
சிஎஸ்ஐ சவுத் இந்தியன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அதோட சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அயனாவரம் ஐசிஐ போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் குரூப்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ நல்லதோ கெட்டதோ கிறிஸ்தவ ஓட்டு எனக்கு வந்துடும். ரைட்டா? எங்கே போய் நிற்கிறீங்க? திருச்சி கிழக்கு நிற்கிறீங்க. இருதயராஜ் நிற்கிறார், கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய தலைவர். போன வாட்டி அவர் திமுக சார்பு வென்றெடுத்ததில் நிறைய பேர் கூட நினைக்கலாம் எல்லாம் வேதாரணியும் தானே நிற்கலான்னு கூட நினச்சிருக்கலாம். நிறைய பேர் அது கூட நினச்சாங்க. ஏன் வேதாருன்னா கிறிஸ்தவ மீனவர்கள் சிஎஸ்ஐன்னு சொல்லுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே நிற்பான்னு கூட நினைச்சாங்க. ஆனால் அதுலேயும் பாருங்க, இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா சேனாதிபதி, சேசியோட அப்பா பேர் சேனாதிபதி. அதனால தான் சேனாதிபதினு ஒரு படமே எடுத்தார். அவங்க வந்து கன்வெர்ட் வெள்ளாள கிறிஸ்டின்ஸ். இங்கே கன்வெர்ட் கிறிஸ்டின் நாடார் இருக்காங்களா, அதுமாரி கிறிஸ்டின் வெள்ளாளர்கள் தான் அவருடைய கேஸ்ட். நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அம்மா ஷோபா மேடம் வந்து முதலியார். என்ன ஹைதராபாத்லேருந்து வந்த முதலியார். அவங்க அம்மா அப்பாலாம் ஹைதராபாத்லேருந்து இங்கே பிழைக்க வந்தாங்க. நாகி ரெட்டிட்டு அவங்க ஷோபாவோட அப்பா வேலை செய்கிறப்ப மேடை பாடகராக அவங்க இருக்கிறப்ப அப்படியே இவங்க செட்டில் ஆனாங்க. எஸ்எஸ்சியோட லவ் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம ஜாதி மதத்தை விட்டு பொது வழியில் யாரையும் உயர்வாகவும் பேசலை, தாழ்வாகவும் பேசலை. என்ன வரலாறுன்னு சொல்கிறோம். அம்மா முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர், அப்பா கிறிஸ்தவ வெள்ளாளர் சேர்ந்தவர். அப்போ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியை விட்டுட்டு கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குக்கு போறீங்கன்னா அப்போ விஜய்ட்டு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விஜய் வந்து மானமுள்ள ஆளாக இருந்தா, கட்ஸ் உள்ள ஆளாக இருந்தா, வீரமுள்ள ஆளாக இருந்தா, தான் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லுகிற ஒரு ஆளாக இருந்தா, நீங்கள் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் பட்டை அடித்து குங்குமம் வச்சுட்டு போகணும். போவரா? நான் கேட்குறேன், போவரா? வாய்ப்பு இல்லை சார். பட்டை அடிக்கணும். நீங்க தான் இந்து தானா, எல்லாருக்கும் இந்து தானன்றீங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய், கட்சி ஆரம்பிச்ச மறுநாள் வெறும் விஜய். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குங்குமம் வைக்கிறதே இல்லை, கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு குங்குமம். யாரை இங்க முட்டாளாக்குறீங்க நீங்க? நீங்கள் வந்து எல்லா மதத்தையும் சமமாக நினைத்தால் நீங்கள் இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய, இல்ல உங்களுடைய ஜாதி இல்லாத கேப்டன் மாதிரியோ, வேற கலைஞர் மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, ஜெயலலிதா அம்மா மாதிரி போற இடத்துல நின்னா இந்த சர்ச்சைக்கு வேலை இல்லையே. அப்ப பயம், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பயம். என்ன பயம்? நம்மளை ஓட ஓட தோக்கடித்து விடுவார்கள். கடைசியில் அவர் எதை நம்புறாரு பாருங்க, மக்களிடம் நம்பல, கடைசியில் தன் மதத்தையும் தன் ஜாதியையும் நம்பி நிக்கிறான் ஒரு அரசியல் தலைவர். அவன் கடைசியில் எதை நம்புறான்? அவன் தன்னுடைய ஜாதியை நம்புறான், தன் மதத்தை நம்புறான், மக்களை நம்பல. மக்களை நம்பாதனால்தான் எம்ஜிஆர் வந்து பரங்கிமல் நின்னாரு, மக்களை நம்பினால்தான் கலைஞர் குளித்தல் நின்னாரு, மக்களை நம்பினால்தான் ஜெயலலிதா போடி நாயக்கர், மக்களை நம்பினால்தான் கேப்டன் அவர்கள் விருதாச்சல் நின்று வென்றெடுத்தாங்க. நாங்க சொன்னவங்க எல்லாருமே வென்றெடுத்தாங்க. அன்றைக்கும் அவர்கள் யாரும் பயப்படல. 2 தொகுதியில போட்டி இல்லை, யார் பயப்படல. ஜெயலலிதா அரசியல் வரப்ப 2 இடத்துல இருந்தாங்களா? எம்ஜிஆர் வந்து எம்சிஆர் டைரக்டா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 2 இடத்துல இருந்தாரா? விஜயகாந்த் 2 இடத்துல இருந்தாரா? எம்ஜிஆர் 2 இடத்துல இருந்தாரா? ஏன் நீ 2 இடத்துல நிக்கிறீங்க? பயம், தோத்துவன்ற பயம். நல்லா தெரிஞ்சுச்சுங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சி இந்த எலெக்ஷனோட காணாம போயிடுங்க. அதுக்கு வந்து ரிசல்ட்டா விஜயே கொடுத்துட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்தாரு. 2 இடத்துல நின்று தனக்கு வந்து செல்வாக்குலன்னு பயந்துட்டாரு. 10,000 கோடியை விட்டுட்டு வரேன், 4,000 கோடியை விட்டுட்டு வரேன், நான் எல்லாத்தையும் விட்டு. யார் அவனை விட்டுட்டு வர சொன்னது? இப்ப கலைஞர் அவர்களும் குடும்பத்தை விட்டு அரசியல் இருக்காரா? எம்ஜிஆர் வந்து ஜானகி அம்மா நீமா நான் அரசியலுக்கு வந்துட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இருந்தாரா? ஜெயலலிதா அம்மா எல்லாத்தையும் முற்றும் துண்டு முனிராஜ் அரசியலுக்கு வந்தாங்களா? கேள்வி இருக்குல்ல. இப்ப சீமான் இருக்காரு, ஐயோ நான் அரசியலுக்கு வந்துட்டேன், ஏன்னா நான் வந்து 8% வாக்கு எடுத்துட்டேன், நான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிப்பட்ட கட்டியாச்சு, என் பொண்டாட்டியோ புள்ளெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரா? நீ பாரதிய ஜனதா கட்சியில எங்க நாயனார் மாநில தலைவராக இருக்க கூட இல்ல என் மனைவி மக்கள்லாம் இல்ல நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? என்ன பைத்தியகாரத்தனமான பேச்சு. நான் எல்லாத்தையும் விட்டு. யாரா அவனை விட சொன்னது? உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வா நம்ம சொன்னோமா? உன் பொண்டாட்டி வந்து கூட இருந்தா உன் அரசியல சேர்த்துக்க மாட்டேன்னு நம்ம சொன்னோமா? உன் பிள்ளையும் உன் பொண்ணையும் கவனிக்க மாட்டேன்னு சொன்னா நீ அரசியலுக்கு வராது நம்ம சொன்னோமா? நம்ம என்ன சொல்றோம்? உன் அம்மா அப்பாவை நல்லபடியா வச்சுக்கோ, உன்னுடைய மனைவியை நல்லபடியா வச்சுக்கோ, உன் குழந்தைகளை பராமரி. வீட்டுக்கு நல்ல தலைவனா இருக்காதவன் எந்தவனும் நாட்டுக்கு சிறந்த தலைவனா இருக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்கள விடுங்க. கலைஞர் கடைசி வரையும் தன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு வரையும் வாரிசு உருவாக்கிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அரசியல் ரீதியா நம்ம வந்து கருத்தியல் ரீதியா அவர் எதிர்த்தாலும் தன் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. தன் குடும்பத்தினுடைய வாழ்வியல் எடுத்துட்டு போனார். சசிகலாமா சசிகலாமா ஒட்டுமொத்த வம்சத்தையே நீங்க பணக்கார ஆகிட்டாங்களா இல்லையா? ஆக்குனாங்களா இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஜானகி அம்மாவோட வளர்ப்பு பிள்ளைகளையும் கடைசி வரைக்கும் பாதுகாத்து கடைசி வரையும் அவர்களுக்கு நல்மதிப்பு பெற்றுதான் அமைச்சாங்களா இல்லையா?
யாருன்னா வந்து உதறி தந்தாங்கன்னா நான் வந்துட்டேன் நீங்க எங்கள்கிட்ட சேராதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் நீங்கள் வந்து குடும்ப ரீதியாகவும் தோக்குறீங்க, ரசிகர் ரீதியாகவும் தோக்குறீங்க, சினிமா ரீதியாகவும் தோத்துட்டு இங்க வந்துட்டு நான் வந்து பெரிய அப்பாட்டக்கிறேன், எங்களுக்கு வந்து ஃபுல்லா ரசிகர் இருக்காங்க, எங்க திரும்பினாலும் எங்களுக்கு ஓட்டு விடும், தாவேக்கா 40% ஓட்டு இருக்கு, நாங்க ஆல்ரெடி முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படி சொல்ற வெக்கம் கட்டவன ஏன்டா 2 தொகுதியில போய் நிக்கிற? 40% ஓட்டு இருக்குல்ல உனக்கு, ஏன் உன் மதத்தை கட்டிட்டு அழுகுற? ஏன் உன்னுடைய ஜாதியோட பெரும்பாலும் இருக்க இடத்துல போய் நிக்கிற? குப்பா கிருஷ்ணன் போனார் பாருங்க, குப்பா கிருஷ்ணன் லால்குடி, ஏன் லால்குடிக்கு போறாரு அவரு? முத்தரையரோட ஓட்டு ஜாஸ்தி, அவர் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர், முத்துராஜா சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அங்க போறாரு. ஏன்னா அவங்க வந்து ஜாதி ரீதியா தான் வென்றெடுக்க முடியுன்ற கட்டமைப்புல வளர்ந்தவங்க. சோ அவங்க நம்ம குறை சொல்ல. நீ செங்கோட்டையன் கோபிச்செடி பாலத்தோடு ஏன் வெளியே வர மாட்டேன்ட்டாரு? செங்கோட்டை நேற்று சென்னையில் நிக்க வை, அவர் வெள்ளால கவுண்டு தானே, சென்னை ஆர்கே நகர்ல நிக்க வைங்க செங்கோட்டை, ஒரு ஓட்டு விடுமா? ஏன் அவர் கோபிச்செடி பாலத்தை தொங்குறாரு? தன்னுடைய ஜாதி சார்ந்த ஓட்டுகள் தனக்கு கிடைக்கும், தன் இனத்தார் தன்னை காப்பாத்திடுவாங்க நம்புறாரு, ரைட். ஏன்னா அவங்க பாரம்பரியமா அந்த ஜாதியை வச்சே ஓட்டினானுங்க. கொடுங்க அவன் இப்ப வந்து கூப்பா கிருஷ்ணனும் நம்ம செங்கோட்டையனை பத்திலாம் பொது வழியில் நம்ம பேச வேண்டிய தேவையில்லை, அவர்கள் அந்த அடிட்டுக்குள்ள செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம அதுக்குள்ள வளரணும். ஆனா நீங்கள் ஜாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டவர்னு எல்லா மேடையில சொல்றீங்களா? அப்ப நீ சுத்தி சுத்தி எங்க வர? அதுதான் நான் விஜய்க்கு நேரடியா சவால் விடுறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த காணொலியை விஜய் பாக்குற மாதிரி யாருன்னா கொண்டு போய் சேருங்க. விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தேர்தலில் தினமும் பட்டை எடுத்து பொட்டு வைத்து கொண்டு போய் ஓட்டு கேட்கணும். அது பெரம்பூர்ல தினமும் பட்டை அடிச்சுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கணும். பண்ணுவாரா அவரு? என்ன எங்க நம்மளெல்லாம் எவ்வளவு முட்டா பீஸ்ன்னு நினைக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். இவரெல்லாம் முட்டா பீஸுங்க. நம்ம ஜோசப் விஜய்னு சொன்னாலும் நம்புவானுங்க, விஜய்னு சொன்னாலும் நம்புவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிறோம், பச்சோந்தி விஜய் வந்து ஒரு பச்சோந்தி. ஓட்டுக்காக தன் மதத்தையும் ஓட்டுக்காக தன்னுடைய ஜாதியும் நம்புற ஒரு பச்சோந்தி. அவரு எல்லாருக்குமான தலைவரா எப்படி இருப்பாரு? இன்னைக்கு நல்லதா கெடுதா எம்ஜிஆர் எல்லாருக்கும் ஒரு தலைவரா இருந்தார் இல்லையா? நல்லதா கெடுதா கலைஞர் எல்லாருக்கும் ஒரு தலைவர். கலைஞர் எங்கன்னா போய் நான் இசைவாளர் குடும்பத்தை சேர்ந்தவன், இசைவாளர் ஜாதியை நான் முன்னெடுத்து பாடுபடுறேன்னு நீங்க சொன்னார் அவரு. அவர் இசைவாளர் அதிகமா இருக்கா? இசைவாளர் எங்கேயுமே அதிகமா கிடையாது. இடையில கூட ஜெயலலிதா அம்மையா ஸ்ரீரங்கம் தொகுதியில நம்ம பிறந்த தொகுதியில் நிக்கணுமே நின்னாங்க, ஐயங்கார் அதிகம் நிக்கல. இது கலைஞர் அவர்களும் திருவாரூர்ல நம்ம பிறந்த ஊர்ல நிக்கணுமே நின்னாங்க, பிறந்த ஊர் பாசம் இருந்தாங்க தவிர தன் ஜாதி ஓட்டு இருக்கு. ஏன்னா திருவாரூர்ல அதிகமான இசைவாளர்களுக்கான ஓட்டும் கிடையாது. அப்ப நீங்கள் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் நீங்கள் அரசியல் செய்து கொண்டு மற்றவர்களிடம் நாங்கள் மதத்தை கடந்தவர்கள், ஜாதியை கடந்தவர்கள், மனங்களை வென்றவர்கள் சொல்லி பொய் உரை உதைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பா மக்கள் இந்த தேர்தலை நிராகரிப்பாங்க. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. விஜயோடைய தேவைக்க கட்சி இந்த தேர்தலுடன் காணாம போகும். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆள் மனதுல மக்கள் மனம் அவ்வளவு பெரிய வெறுப்புணர்ச்சியை கண்டிச்சு. தூத்துக்குடியில போய் சீனாத்தை அறிவிக்கிறியே, பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல ஒருத்தர் பண்ண கேட்க மாட்டான், தூத்துக்குடிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? மற்றவனாச்சும் போஸ்டர் ஓட்டினா, பேனரை கட்டினா, காசு வச்சிருக்கான், எதுனா நீ என்ன போஸ்டர் ஓட்டினியா, பேனரை வச்சியா, இல்ல தாவேக்கா தொடர்ந்து அது பின்னாடி ஓடனியா? இந்த 5 பேர் சுத்துறானுங்களே அவங்களுக்கு 5 தளபதி புசி ஆனந்து, நான் இட்டார் வரேன்னு போயிட்டு சகாப்தன்னு சொல்ல வரல, சகா 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 சகான்றான். அவன் ஒரு லீடர் என்ன பண்ணுறது? அவர்லாம் டீனர்கள் நிற்கிறார், அவர்களும் நம்ம ஓட்டு போனோம். டீனர் மக்கள்ல பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நான் கேட்கிறேன், டீனருக்கு புசி ஆனதுக்கு என்ன சம்பந்தம்? புசி ஆனது யாரையா நீ? நீ என் மண்ணுக்கு சொந்தக்காரனா? நீ என் மண்ணுக்கு சொந்தக்காரனா? நீ யாரு? நீ பிறந்தது புசி பாண்டிச்சேரி தானே? நல்லதோ கெட்டதோ அந்த தமிழ்ல இருந்தாலும் ஸ்டேட் வைஸ் நீ வேற ஸ்டேட் தானேயா? நீ எதுக்கு என் டீனர்ல வந்து நிக்கிற? கேள்வி எழுமா இல்லையா? ஆதவர்ஜுனா நீ யார் என் மண்ணுக்கு சொந்தக்காரன் ஆடுறது? ஆதவர்ஜுனா ஏன் ஆதவர்ஜுனா ரெட்டி, ஆதவர்ஜுனா ரெட்டி, ஆதவர்ஜுனா ரெட்டி, நீ தாவேக்கா வந்தானோ வெறும் ஆதவர்ஜுனோட ஏன் நிக்கிற? ஏன்டா ரெட்டி போட மாட்டேன்ற? ஏன் போட மாட்டேன்ற? போட்டா முடிஞ்சு போச்சு. இவன் மாற்று மொழி பேசுற ஆளு ஓட்டு விடாது. இவர்கள் இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். தயவு செய்து மக்கள் சிந்திங்க. இந்த மாதிரி தன்னிடம் பணம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காகவும், புகழ் வெளிச்சம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காகவும், உங்களை ஏமாற்றுவதற்காக பகட்டுல ஒரு கூட்டம் வந்து கிளம்பி இருக்கு. அந்த கூட்டத்தை வேறொரு அந்த தேர்தலில் மக்கள் அழிப்பாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.